வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, சாதம் வடிப்பது எப்படி, அதுவும் பாத்திரத்தில். பொலன்னு இந்த மாதிரி சாதம் எப்படி வடிக்கலாம், அதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் போகிறோம். அது என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சாதம்லாம் வடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாத்திரம் வந்து அடி கனமான பாத்திரமாக இருக்கும். இந்த பாத்திரத்துக்கு அடியில் நான் காப்பர் பாட்டம் உள்ள மாதிரி வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷாப்பில் போய் நீங்கள் வாங்குறதானா இந்தமாரி காப்பர் பாட்டமாக வச்சுங்க. அப்போ தான் சட்டுன்னு அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணியெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட்டெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஒரு கிளாஸ் அரிசினா ஒரு 4 கிளாஸ்க்கு மேலே நீங்கள் தண்ணியை விட்டு வந்து முதல்ல பாயில் பண்ணிக்கணும். இதுமாரி இது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்கணும். இப்போ வந்து பாருங்கள், தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் எண்ணெய் சேர்க்குறேன். அது இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி ஒன்றோட ஒட்டாமல் இருக்கிறதுக்கும், பொல சாதம் வந்துச்சு இல்லையா, அதுக்காகவும். இப்போ 1 கிளாஸ் வந்து அரிசி எடுத்துருக்கோம் அப்படின்னா நான் 4 கிளாஸ்க்கு மேலே தண்ணி அதில் விட்டுருக்கேன். நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி வேணுமோ அது தேவையான அரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நான் அலசிட்டே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நான் இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு பச்சரிசி ஒத்துக்காது. அதனால் எந்த அரிசி ஒத்துக்குதோ அந்த அரிசியை பார்த்துட்டு கொஞ்சம் வாங்கி பார்த்து சமைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கிங்க. இப்போ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிசியை அந்த பாத்திரத்தில் சேருங்க. தடன்னு சேர்க்காதீங்க, மேலே தண்ணி தெளிச்சிடுமேனா, சுடு தண்ணி இல்லையா, கொதிக்கிற தண்ணி. இப்போ இதுக்கு மேலே வந்து மூடி போடணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடியை நீங்கள் போடலாம். இப்போ உங்களுக்கு கொதிக்கிறது எப்படின்னு காட்டுறதுக்காக நான் இந்த லிட்டை போட்டிருக்கேன். நான் இப்படி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க. ஃபுல்லாக மூடினீங்கன்னா அந்த தண்ணி பொங்கி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ அது கொஞ்சம் வேகட்டும். அப்பப்போ சாதத்தை நீங்கள் எடுத்து கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரை வேர்க்காடுக்கு வந்துட்டு அது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை கொஞ்சோண்டு இந்த மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்து கையில் வச்சு இந்தமாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அரை வேக்காடில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாதம் வேகணும். அதாவது சொல்லுவாங்களே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதங்கிற மாதிரி. அப்போ இதுமாரி நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறுத்திட்டு வடிகட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நான் வச்சுருக்கேன். இப்போ சாதம் வந்து எனக்கு தகுந்த மாதிரி வெந்துட்டு, இப்போ வந்து லைட்டாக அப்படிங்க அழுத்தினீங்கன்னா ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி பொத்தலால் ஓட்டையாக இருக்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து மூடி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த கஞ்சியை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு. இப்போ நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு 2 கிளிப்பு போட்டிருக்கேன். 2 கிளிப்பு நல்லா பத்திரமா அதே மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும், இல்லைனா சாதம்லாம் கீழே கொட்டிடும். இப்போ 2 பக்கமும் நான் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நான் கிளிப்பை உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் பாத்திரத்தில், இட்லி பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி ட்ரைனரை வச்சு உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சிங்க்லேயே நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதில் மேலே வச்சுட்டு. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் ஆகிடும். இந்த தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ யாராவது உடம்பு சோர்வாக இருக்காங்க, ஜுரமாக இருக்காங்கன்னா இந்த தண்ணியில் உப்பு போட்டு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. சின்ன பசங்களாம் ரொம்ப சோர்வாக இந்த வெயில் காலத்தில் ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த ஓட்டை வழியாக பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியும் ஃபில்டர் ஆகி கீழே வந்துடுது. இந்த கஞ்சி தண்ணி வந்து உடம்புக்கும் நல்லது. அதுமாரி தலையில் முடி, டேண்ட்ராஃப் அந்த மாதிரி இருக்கிறவங்க வெந்தயம் அதோட இந்த தண்ணியெல்லாம் வச்சு நீங்கள் அலசினீங்களானா நாளடைவில் உங்களுக்கு டேண்ட்ராஃப் எல்லாம் உங்களுக்கு கம்மியாயிடும். ரொம்ப நல்லது இந்த தண்ணி. அரிசினோட நம்ம ஸ்டார்ச்லாம் எடுத்துட்டோம், காப்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இந்த ரைஸை சாப்பிடலாம். அதாவது வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்க கண்டிப்பாக சாதத்தை வடித்து சாப்பிடுங்க. நாங்களும் சாதத்தை வடித்து தான் சாப்பிடுவோம். அதனால் உங்களுக்கு வெயிட்டும் போடாது. நீங்கள் சாப்பிடும்போது ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப லைட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.